இப்போ வழக்கமாக ஒன்று நடக்கும். அதாவது என்னன்னா, பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு, ஏன்னா பல பேர் அந்த வரலாறுகளை படிச்சிருக்க வாய்ப்பு கம்மி, படித்திருக்கவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு இந்தி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுது. அப்போ தமிழ்நாடு அன்னைக்கு போராட்டம் பண்ணப்போ மற்ற எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் தமிழ்நாட்டை வியந்து பார்த்தாங்க. தமிழ் மாணவர்களுக்குள்ள இப்படி ஒரு ரௌத்திரமா, அவங்க மொழி மேலே இவ்வளோ ஒரு பற்றா, அவங்க மொழியை தாயை விட, தன்னை விட, தங்கள் உயிரை விட மிக பெரிதாக தமிழை கருதுகிறார்களா அப்படிங்கிற வியப்பு அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பல மாநிலங்கள்ல தமிழ்நாடு மேல இருக்கு. அதை விட முக்கியமா கேப்டன் விஜயகாந்த் வந்து நிறைய படங்கள்ல சொல்லிடுவார், காஷ்மீர்ல ஒரு மாணவன் மேல கை வச்சா கன்னியாகுமரியில போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரு சொன்ன விதமா மாணவர்கள் பொதுவாகவே எங்க ஒரு மாணவன் மீது கை வைத்தாலும் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் அதுக்கு எதிரான குரலை எழுப்பும். இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய மக்கள் தொகையில மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி இளைஞர்கள் வந்து ஒன்று கூடி போராட்டம் நடத்தும் போது அவங்க மேல இவ்வளோ அடக்குமுறை, அராஜகம், இவங்க மேல இவ்வளோ இவங்களால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு அதிகார தொனியில அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எதிர்ப்பு குரல்கள் தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் பல மாவட்டங்கள்ல எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எழுப்ப ஆரம்பிச்ச மாணவர்கள்ட்ட என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. போராட்டத்தை ரோட்ல வந்து பண்ண நீ யாரு, இது ஒரு கேள்வி. மக்கள் போற பகுதியில போராட்டம் பண்ணா கைது பண்ணி உள்ளதான் போடுவாங்க, இது ஒரு பதில். அதுக்கப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்றாரு, 5 பேர் நீங்க ஒன்னா போனீங்கன்னா என்னால அரெஸ்ட் பண்ணி உள்ள போட முடியுங்கிறாரு. இன்னொருத்தர் அப்படிதான் பண்ணுவேன், உன்னை சம்மன் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நீங்க இணையத்துக்குள்ள போனாலே, இன்ஸ்டாக்குள்ள போனாலே இந்த அத்தனை வீடியோஸும் கண்ணுக்கு படும், ட்விட்டர்ல போனா வரும், இதெல்லாமே நீங்க பார்க்கலாம்.